வணக்கம் வெல்கம் வியூவர்ஸ், நானும் யோவியன் பேக் வித் அனதர் ட்ராவல் vlog. நான் இப்போ திருநெல்வேலி ஜங்ஷனில் தாங்க இருக்கேன். திருநெல்வேலியிலேருந்து டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் தான் நான் ஒரு பேசஞ்சர் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறேன். ரொம்ப நாளாகவே இந்த வண்டியை vlog எடுக்கணும்னு யோசிச்சிட்டே இருந்தேங்க. இதோட 3வது வாட்டி நான் இந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் தனியாக போயிருந்தேன், செகண்ட் டைம் ஃபேமிலியோடு போயிருந்தேன். 2 டைமும் நான் vlog எடுக்க முடியல. செகண்ட் டைம் கேமரா கொண்டு வரல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கேமரா மொபைல் 2 ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சுங்க. இந்த டைம் கரெக்டாக பிளான் பண்ணி திருநெல்வேலி வந்து ரீச் ஆகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ டுவர்ட்ஸ் திருச்செந்தூர் காலையில் 10:20 கிளம்புற இந்த பேசஞ்சரில் vlog பண்ண கிளம்பிட்டேங்க. திருநெல்வேலி ஜங்ஷன். ஸோ இங்கே எப்போ வந்தாலுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. வாங்க நேர ஸ்டேஷனுக்குள்ளே போய் ட்ரெயின் எங்கே இருக்குன்றதை பார்க்கலாம். பயணிகள் கவனத்தில் வண்டி எண் 5, 6, 7, 2, 9 திருநெல்வேலி திருச்செந்தூர் பேசஞ்சர் 10:20 நிமிடங்களுக்கு நடைமேடை 1 இருந்து புறப்படும். Your attention please. Train number 5, 6, 7, 2, 9 திருநெல்வேலி திருச்செந்தூர் passengers will leave from platform number 1 at 10:20. நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிற திருநெல்வேலி திருச்செந்தூர் பேசஞ்சர் இப்போ தாங்க ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் கோச்சஸ்லாம் வந்து நிப்பாட்டினாங்க. இன்ஜினுமே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. கப்ளிங் பண்ணுறாங்க. கப்ளிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. நிறைய பேர் சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. இது ஒரு யூஷுவலான ஒரு ஹேபிட்டில் எப்போவுமே எந்த ட்ரெயின் வந்து நின்றாலும் அந்த இன்ஜின் கப்பல் பண்ணுறது பார்க்கவே அழகாக இருக்கும். இன்றைக்கி ஒரு வீக் டே மார்னிங்க. கரெக்டாக சொல்லணுன்னா தேர்ஸ்டே மார்னிங். ஸ்டேஷனில் க்ரௌடுன்றது ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது. ஸோ நம்மளோட வண்டி ஆன் டைம் 10:20 ஷார்ப்பாக கிளம்பிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மே எம்டியாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா க்ரௌடுமே இங்கே வண்டிக்குள்ளே தாங்க இருக்காங்க. திருநெல்வேலி ஸ்டேஷன்லேருந்து, இன்ஃபேக்ட் திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்மளோட வண்டி 10:20 ஷார்ப்பாக கிளம்பிருச்சுங்க. வண்டி வெளியே வந்தோடனே ரொம்ப ஸ்பீடாலாம் போகலைங்க. ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கு. ஃபேமஸான தாமிரபரணி ரிவர் பிரிட்ஜ் இது தாங்க. இந்த பிரிட்ஜுக்கு மேலே ட்ரெயின் போயிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தாமிரபரணி நதியை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம ட்ரெயின் ட்ராக்ல இருந்து அப்படியே பேரலாக அந்த பக்கம் தெரிகிற ரோட் பிரிட்ஜ் கூட இந்த நதிக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுங்க. நம்மளோட இந்த ஜேர்னி முழுக்க லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பச்சை பசேர்னு வயல்வெளியாக தாங்க இருக்க போது. திருச்செந்தூர் போகிற வரைக்குமே திருநெல்வேலியிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிற சவுத் சைட் டைரக்ஷன் இல்லாமல் லெஃப்ட்டில் ஒரு ட்ராக் தனியாக திரும்பி திருச்செந்தூருக்கு பிரிஞ்சிருங்க. நம்மளோட முதல் ஸ்டேஷனான பாளையங்கோட்டைக்கு ரீச் ஆயிருக்கோங்க. திருநெல்வேலி ஜங்ஷனில் எடுக்கிற வண்டி அடுத்த ஒரு 9 நிமிஷத்தில் இங்கே ரீச் ஆயிருங்க. ஆல்மோஸ்ட் நிறைய க்ரௌட் இந்த இடத்துல தான் இன்றைக்கி ஏறுறாங்க. இது வார நாளுன்றதுனால இந்த ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹால்ட் 1 நிமிஷம் தாங்க. இது அட்வான்ஸாக வந்துருச்சுன்னா தான் ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா 1 நிமிஷம் தான். பாளையங்கோட்டையிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அம்ரித் பாரத் ஸ்கீம் நல்ல ஒர்க்லாம் போயிட்டுருக்குங்க. புது ஸ்டேஷன் வரப்போகுது இந்த இடத்துல. ஸ்பீடை மட்டும் பாருங்கள், 108, 110 அப்படியே அப் அண்ட் டவுன் இந்த ரேஞ்சிலே போயிட்டுருக்குங்க. பாளையங்கோட்டை கிராஸ் பண்ண பிறந்து லோக்கோ பைலட்டை கையிலே பிடிக்க முடியலைங்க. 110 லாக் பண்ணி அடித்து பட நவுத்திட்டு இருக்காருங்க. நம்ம ஜேர்னியோட செகண்ட் ஸ்டேஷன் செய்துங்கநல்லூருக்கு ரீச் ஆயிருக்கோங்க. கிட்டத்தட்ட 7 minutes டிலேயில் வண்டி வந்திருக்கு. திருச்செந்தூர் லைனில் 16வது கிலோமீட்டரில் இருக்க ஸ்டேஷனுங்க. இங்கே ஜாஸ்தியாக போர்டிங்கும் ஏறின மாதிரி தெரியல. 1-2 பேர் தான் இறங்கியிருக்காங்க. ஸ்டேஷனுமே நல்லா நீட்டாக கொஞ்சம் பெரிய ஸ்டேஷன் மாதிரி தாங்க தெரியுது. இம்பார்ட்டன்ட் ஸ்டேஷன்ஸ் தான் இந்த லைனில். இங்கே ஒரு 1 minute ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட வண்டியுமே கிளம்பிருச்சுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம திருநெல்வேலி திருச்செந்தூரை தவிர்த்து இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டேஷன் இருக்குங்க. பேசிகிட்டே இருக்கப்போ அடுத்த ஸ்டேஷன் வந்துருச்சு பாருங்கள், தாதங்குளம். திருநெல்வேலியிலேருந்து 20வது கிலோமீட்டரில் இருக்க 3வது ஸ்டேஷனுங்க. 5 minutes டிலேயில் வந்திருக்கு. ஸோ அடுத்தடுத்து எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் இதே மாதிரி டிலேடாக தான் போகுதா இல்லை டைமிங் கீப் அப் பண்ணுறாங்களான்றதை பார்க்கலாம். இங்கேயுமே பெருசாக க்ரௌடு இறங்கின மாதிரி தெரியலங்க. ஸ்கூல் பசங்க தான் நிறைய பேர் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிட்டு ஏறிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஷன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காங்க. போக இதுவுமே சூப்பரான ஸ்டேஷனாக வந்துடும் நினைக்கிறேன். இந்த வண்டி நிறைய வண்டிகளோட ரேக் ஷேர் பண்ணுதுங்க. நான் திருச்செந்தூரில் இறங்கிட்டு அதை உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுத்து தெளிவாக காட்டுறேன். ஆனால் இதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் தாங்க பண்ணுறாங்க. நம்மளோட இந்த ஜேர்னியில் நிறைய வாழை மரங்களை பார்க்க முடியுங்க. இந்த லைனில் நிறைய பேர் வாழைத்தோப்பு தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வாழை வச்சு தான் வியாபாரம் பண்ணக்கூடிய நிறைய விவசாயிகள் இருக்காங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே நம்மளோட அடுத்த ஸ்டேஷனான ஸ்ரீவைகுண்டம் வந்துட்டோங்க. இங்கே ஒரு 8 minutes டிலே வந்திருக்கோம். 10:56க்கு
நவத்திருப்பதி கோயில்களில் ஒன்றான வைகுண்டநாதர் பெருமாள் கோயில் இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் தாங்க இருக்குது. ரொம்ப பழமையான விஷ்ணு சன்னதிங்க. மறக்காமல் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இங்கேயும் அதே மாதிரி 1 நிமிஷம் ஹால்ட் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக க்ரௌட் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. ரொம்ப கம்மியான பேர் தாங்க இறங்கியிருக்காங்க. இது வீக் டேன்றதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வீக்கெண்டில் டெஃபினட்டாக இந்த லைனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ட்ரெயின் தாங்க. இந்த டே டைமில் நிறைய பேர் கடைக்கு போகிறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களாம் காலை டைமும் ஈவினிங்கும் நெரிசல்லாம் போகிறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. நம்ம இந்த ஜேர்னி முழுக்க இந்த மாதிரி நிறைய ரோட் கிராசிங்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க. எல்லா ஊருக்கு பக்கத்துலேயும் சரி இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லா பக்கமும் எந்த ஜன்னலோ நீங்கள் உட்காந்தாலுமே சூப்பரான விஷுவல்ஸாக பார்க்கலாங்க. இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 11 பெட்டிகள் இருக்குங்க. 2 SLRDயும் 9 அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கோச்சஸுமே இருக்குங்க. ஸோ ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தேவையான 11 பெட்டிகள் திருநெல்வேலி டு திருச்செந்தூர் ஆப்ரேட் ஆகிற இந்த பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. டைம் கரெக்டாக 11:02 ஆகுதுங்க. 7 மினிட்ஸ் டிலேயில் ஆழ்வார் திருநெல்வேலி ரீச் ஆயிருக்கும். 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் பிறந்த ஊர் இந்த ஊர் தாங்க. இந்த ஸ்டேஷன்லேயும் நமக்கு 1 மினிட் ஹால்ட்டு தாங்க. ஆல்மோஸ்ட் இன்டர்மீடியேட்டில் இருக்கிற 10 ஸ்டேஷனுக்குமே நமக்கு 1 நிமிஷம் ஹால்ட்டு தாங்க இருக்கும். இந்த வண்டியோட ரேக் ஷேரிங்கை பற்றி நான் இப்போ டீட்டெயில்டாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. மொத்தம் 5 வண்டிக்கான ரேக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுதுங்க இந்த ஒரு வண்டி. அதாவது இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த கோச்சஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மொத்தம் 5 ரூட்டுக்கான ட்ரெயின் ஜேர்னியை கவர் பண்ணுதுங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடியிலேருந்து வாஞ்சிமணியாச்சி வர பேசஞ்சர் 1, 2வது வாஞ்சிமணியாச்சிலேருந்து திருச்செந்தூர் வர பேசஞ்சர், 3வது திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி போகிற பேசஞ்சர், மறுபடியும் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு இன்னொரு பேசஞ்சராக வரும், அது 4வது, 5வது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் போகிற ஒரு பேசஞ்சர். ஸோ இந்த 5 ரூட்டுக்கான ட்ரெயின்ஸோட ரேக்ஸ் தாங்க இந்த ஒரு வண்டி கேரி பண்ணுது. இந்த மாதிரி தான் ரொட்டேஷனில் ஓடும். இந்த லைனில் இருக்கிற இப்போ இந்த ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபைடு தாங்க. ஆனால் சிங்கிள் வே எலக்ட்ரிஃபைடு, அதாவது சிங்கிள் ட்ராக்கு தாங்க இருக்கும். அதனால தான் நிறைய ஸ்டேஷனில் ட்ரெயின் கிராசிங்காக டிலே ஆகுது. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற இந்த ரயில்வே லைன் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே கட்டப்பட்டதுங்க. அந்த காலத்துலேருந்தே வணிக ரீதியாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த ரயில்வே லைன் போடப்பட்டிருக்கு. இந்த வண்டி ஒரு அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ன்றதுனால ஒரு ஆளுக்கு திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதை நீங்கள் ஸ்டேஷனில் வந்து லைவ் கவுண்டர்லேயே டிக்கெட் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா யூடிஎஸ் ஆப்லேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க. ஆனால் அன்ரிசர்வ்டுன்றதை போட்டு நீங்கள் எடுத்தால் 20 ரூபா தாங்க காட்டும். எக்ஸ்பிரஸ் வண்டியில் இந்த அன்ரிசர்வ் டிக்கெட் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அந்த தப்பு மட்டும் என்றைக்குமே பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபைன் கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆகிடுங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி நிற்குதுங்க. அதாவது சென்னை டு திருச்செந்தூர் போகிற வண்டி. ஸோ இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக 38 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற நாசரத் ஸ்டேஷனுக்கு 12 நிமிஷம் டிலேயில் 11:13 வந்திருக்கோங்க. நாசரத் பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ச்சஸும் ஸ்கூல் மிஷினரிஸுமே இருக்குது. 19ஆம் நூற்றாண்டில் கட்டின சர்ச்சஸே இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாசரத் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக மற்ற ஸ்டேஷனில் நிப்பாட்டுற மாதிரி இல்லாமல் இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமாகவே கொடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. வண்டி லேட்டு தான், ஆனாலும் 2 மினிட்ஸ்க்கு மேலே வண்டி நின்றுருக்குங்க. நிறைய பேருமே இறங்கி போயிட்டுருக்காங்க. ஸோ முக்கியமான ஒரு ஸ்டேஷனுங்க இந்த ரூட்டில். ஒரு 6 மினிட் ஹால்ட்டுக்கு அப்புறமா நாசரத்துலேருந்து நம்ம வண்டி கிளம்பிடுச்சுங்க. நம்மளோட இந்த ஜேர்னி ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூருக்கு 61 கிலோமீட்டருங்க. இந்த 61 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிற டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 30 நிமிஷம். 1.5 மணி நேரத்தை ஆவரேஜாக 40 km/h ஸ்பீடில் தாங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளோட அடுத்த ஸ்டேஷனான கச்சன்வெளி ரீச் ஆயிருக்கோங்க. 20 மினிட்ஸ் டிலேயில் தான் ரீச் ஆயிருக்கும். 11:07 வர வேண்டியது 11:27 தாங்க இப்போ வந்திருக்கு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய தென்னந்தோப்பு இருக்கிறதாகவும் தேங்காய் வியாபாரங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. நம்ம அடுத்த ஸ்டேஷனான 46 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற குறும்பூருக்கு 16 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கோங்க. பிளாட்ஃபார்ம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பெயிண்ட் அடித்து புதுசாக வச்சுருக்காங்க. அம்ரித் பாரத் ஸ்கீம் மூலிமா எல்லா ஸ்டேஷனுமே ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேஷன் ரெனோவேஷன்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க்கெட்ஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சிறுலேருந்து பெரிய வியாபாரம் வரைக்கும் இங்கே நடக்குதுங்க. அக்ரிகல்ச்சரும் இருக்குது, அதாவது விவசாயமும் பண்ணுறாங்க. அதே சமயம் நிறைய ஊர்கள்லேருந்து இங்கே வந்து மார்க்கெட்லேருந்து பொருள் வாங்கிட்டு போகிற பழக்கமும் இருக்குங்க.
நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராக் விட்டு ட்ராக் அப்படியே அழகாக மாறி போகுது பாருங்கள். அடுத்து நம்ம ஒரு ஸ்டேஷன் நெருங்கிட்டோங்க. ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்மில் போகாமல் அதுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் போகுது. வண்டி பஸ்ஸஸ் எல்லாமே அப்படியே அழகாக கேட்டில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆறுமுக நேரி தாங்க ரீச் ஆகிருக்கும். ஒரு 17 நிமிஷம் டிலேயில் பாருங்கள். அந்த பக்கம் இருக்கிற பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு பதிலாக இந்த 2ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வரணுன்றதுக்காக தான் அங்கே ஒரு கிராசிங் நடந்திருக்கு. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா மீனவ மக்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க. திருச்செந்தூராக இருக்கட்டும் இல்லை தூத்துக்குடியாக இருக்கட்டும், அதை சுற்றி இந்த பார்டரில் இருக்கிற அந்த ஃபிஷிங் வில்லேஜஸ் இருக்கு இல்லையா, இந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் மீன்பிடி தொழில் பண்ணுறவங்க தாங்க. அகெயின் ஒரு 1 மினிட் டிலேயில் நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டேஷன் தாங்க இருக்குது. காயல்பட்டினம், அதுக்கடுத்து திருச்செந்தூர் தான். ஸோ ஆன் டைம் போகிறாங்களான்னு தெரியல. இதுவுமே நல்ல பெரிய ஸ்டேஷன் தாங்க. பிளாட்ஃபார்மே நல்ல நீளமாக லென்த்தியாக இருக்குது. முக்கியமாக திருச்செந்தூருக்கு வர சென்னை எக்ஸ்பிரஸோ இல்லை வேறு ஏதோ முக்கியமான வண்டிகளோ ட்ராக் ஒர்க் நடந்தால் இங்கே தாங்க நிப்பாட்டுவாங்க. ஆறுமுகநேரி ஸ்டேஷனை கிராஸ் பண்ண கொஞ்சம் தூரத்துலேயே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாங்க. உப்பு தயாரிக்கிற இடம். இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே உங்களுக்கு உப்பு உற்பத்தி பண்ணுற இடமா தாங்க தெரியும். பார்க்குற இடம் எல்லாமே இதுதான் இருக்கும். இந்த ட்ரெயின் ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்த இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1923ங்க. டீசல் என்ஜினா அப்போவே மீட்டர் கேஜில் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 தான் அது ப்ராட் கேஜாக மாறுச்சுங்க. அப்போவுமே டீசல் என்ஜினில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2022 எலக்ட்ரிஃபிகேஷன் முடிஞ்சு 2023 மார்ச் மாதத்துலேருந்து தாங்க எலக்ட்ரிஃபிகேஷன் லைனாகவே ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணாங்க. அடுத்ததாக 53வது கிலோமீட்டர் இருக்கிற 11வது ஸ்டேஷனான காயல்பட்டினம்க்கு ரீச் ஆகுறவங்க. இங்கேயுமே 16 நிமிஷம் டிலேயில் தாங்க வந்திருக்கோம். பெரும்பாலான க்ரௌட் இந்த ஸ்டேஷனில் தாங்க இறங்கியிருக்காங்க. முக்கால்வாசி பேர் திருநெல்வேலியிலேருந்தோ இல்லை பாளையங்கோட்டிலேருந்து ஏறுறவங்க காயல்பட்டினம் வர மக்களாக இருப்பாங்க. திருச்செந்தூருக்கு போகிற க்ரௌட் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறதும் 90% இருப்பாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்லாக் டைம் தாங்க ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த டைமுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை இந்த லைனில் போகிற எல்லா பேசஞ்சர்ஸுமே இந்த மாதிரி ஸ்லாக் டைம் ஓவராக கொடுத்துருக்காங்களான்றது தெரிஞ்சவங்க, நிறைய ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் திருச்செந்தூருக்கு ஆன் டைம் போயிடுவாங்க தாங்க நினைக்கிறேன். நம்மளோட இந்த ஜேர்னியில் இப்போ தாங்க பச்சை பசேர்னு இல்லாமல் ஒரு இடத்த பார்க்குறேன். ஏன்னா நம்ம கடலை நெருங்கிட்டோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு விவசாயத்துக்கான வேலை எதுவும் இருக்க மாதிரி தெரியலங்க. மேக்ஸிமம் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ திருச்செந்தூர் கிட்ட நம்ம நெருங்கிட்டோன்றது இதிலே தெரியுங்க. ஆல்மோஸ்ட் திருச்செந்தூர் வந்துட்டோங்க. வண்டி ஸ்லோவாக தாங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, நம்ம பிஃபோர் டைம் வந்துட்டுருக்கோங்க. இப்போ இது தாங்க இந்த ஸ்லாக் டைம் கொடுத்துருக்கான ஒரு பெனிஃபிஷியலான ஒரு விஷயம். நெல்லை ஜங்ஷனில் கிளம்புறப்போ கூட இவ்வளோ வெயில் அடிக்கலைங்க. ஆனால் இப்போ வெயில் சுளீர்னு அடிக்குது. யோசிச்சு பாருங்கள், மதியானம் 12 மணி ஆக போகுது, உச்சி வெயில் சுளீர்னு அடிக்குது. நான் இனிமேல் தாங்க முருகனே போய் பார்க்க போகிறேன். ஸோ நம்ம கரெக்டாக 11:49, அதாவது 1 நிமிஷம் ஏர்லியராக திருச்செந்தூர் ஸ்டேஷனை ரீச் பண்ணிட்டோங்க. வண்டி மெதுவாக ஒரு ஆள் பிடிச்சி தள்ளுற மாதிரி தாங்க மெதுவாக போயிட்டுருக்கு உள்ள ஸ்டேஷனுக்குள்ளே. ஸோ இப்போ மக்கள் எல்லோரும் இறங்கிடுவாங்க. இறங்கினதுக்கப்புறம் நம்மளோட கோச்சோட இன்டீரியர்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ்க்கான இன்டீரியர் இதுதான். எல்லாமே கொஞ்சம் புதுசாக தாங்க இருக்குது. ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. சார்ஜிங் ஏறுது, ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, எமர்ஜென்சி செயின் எல்லாமே பக்காவாக சூப்பராக தாங்க இருக்குது. மேலே பேக் வைக்கிறதுக்கான லக்கேஜ் ரேக்கு, சீட் எல்லாமே நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. அதுதாங்க இந்த பேசஞ்சர் ட்ரெயினோட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்மளோட இந்த வண்டியை ஒரு 3 மணி நேரம் இங்கே நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு அடுத்து மறுபடியும் திருநெல்வேலிக்கு இன்னொரு பேசஞ்சராக தாங்க ஆப்ரேட் ஆகும். மீன்வைல் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணாடி இருக்குது, வாஷ் பேஸு நல்லா க்ளீனாக இருக்குது. எல்லா கோச்சஸ்லையுமே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லில் எதுவும் வரலைங்க. நீட்டாகவும் வச்சுருக்காங்க. இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மேக்ஸிமம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நீட்டாக வச்சுருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ எம்டி அன்ரிசர்வ்டு கோச் அழகாக அப்படியே வெளியே போயிட்டு நம்மளோட என்கிரெடிட்ஸும் கொடுத்துர்லாங்க. ஸோ நம்மளோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஒரு அருமையான ஜேர்னி, ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்ச ஜேர்னி இன்றைக்கி பண்ணி முடிச்சாச்சுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் ஒளிவுவேன். சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம், டாடா, பை, see you guys.